the bus to railway station? Yes. One is expected now. Thank you. Hey, are you educated? Yes. அப்படியே எப்படி? எல்லாம் என் தலைவிதி. ஏன் அல்ல, வாட் a country. உன் பேர் என்னப்பா? பசீர் முகமது. சாப்பிட்டாப்பா? வேண்டாம், நான் பிச்சைக்காரன் இல்ல. வேலை எதுவும் செய்யாம காசு வாங்க மாட்டேன். உனக்கு பொருத்தம் இடம் கிட்ட இருக்கு, கவலைப்படாது, நாங்கள் இருக்கோம். இன்னும் 2 daysல நான் கூட்டிட்டு போறேன். பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். மட்டுமா? பாய். அவன் தான் நான் சொன்ன பசீர். அவனை நல்லா ஃபாலோ பண்ணு. அவனோட ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துக்கோ. நமக்கு அவன் சூட்டபிளா இருந்தா நம்ம ஐடியாவுக்கு கூட்டு வா. நாம அவனை யூஸ் பண்ணிப்போம். கார் ஆர்டிஎக்ஸ் பக்கம் போனதும் இந்த ரெட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பாக்ஸுக்குள்ள 3 ஆர்டிஎக்ஸ் இருக்கு. அது பிளாஸ்ட் ஆனா இந்த ஹாஸ்பிட்டலையும் காணும். யாரு? இப்ராஹிம். சௌக்கியமா சௌக்கியமா இருக்கிற மாதிரி தெரியல. அல்லாஹ் நீங்க அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க சௌக்கியமா இருப்பார். देखो भाइयों, ये बसीर हमारा नया सहोदरन. நானும் சின்ன பையனா இருக்கிறச்ச எல்லாரையும் போலதான் இருந்தேன். எங்க வீட்டுல நான் தான் பெரியவன். எனக்கு 2 தம்பி பசங்க உண்டு. பெண் குழந்தை இல்லாதனால என்னோட உம்மாவும் வாப்பாவும் என்ன பெண் போல அலங்காரம் பண்ணி பார்த்தாங்க. அதனாலவோ என்னவோ 10-11 வயசான போதெல்லாம் பெண் போலவே பேச ஆரம்பிச்சுட்டேன். என் வாப்பாவுக்கு ஏனே தெரியல, என்ன பிடிக்கவே இல்லை. தினமும் என்ன இதுக்காக அடிப்பாரு. எல்லார் வீட்லயும் நல்லா படின்னு தானே அடிப்பாங்க. ஆனா என் வாப்பா நல்லா நடன்னு அடிப்பாரு. ஏன்னா என்னோட நட பெண் போலவே இருக்குமா. என் தம்பி பசங்க 2 பேரும் என்கூட பேசவே மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன மறைச்சு வச்சிருவாங்க. உம்மா மட்டும்தான் என்கூட பேசுவாங்க. பேசும்போதெல்லாம் அழுதுகிட்டே பேசுவாங்க. அப்ப எனக்கு அது புரியல. என்னை விட சின்ன பசங்கள் எல்லாம் கேவலமா கேலி பண்ணுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட என்ன ஏளனமா பேசுவாங்க. இதுல என்ன சந்தோஷம் தான் கிடைக்குதோ தெரியல. என் பேரு பசீர் முகமது. ஆனா அதை சொல்லி யாரும் கூப்பிட்டதே இல்லை. ஒரு நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பெத்தவங்களே என்ன அருகப்ப பாக்குறப்ப மற்றவங்க கூப்பிடுறதுனால நான் கவலைப்படுறது இல்லை. என்னோட குறை என்னோட ஆனதில்லை, இருக்காகவே நடந்தது. என்னோட பிறவியே அப்படித்தான். அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. நான் யாருக்கும் தொந்தரவா இருந்ததில்லை. ஒரு நாள் நான் பெண் போல ட்ரெஸ் போட்டு பார்த்தேன். இதை வாப்பா பார்த்து கோவப்பட்டு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. நான் செய்தது தப்புன்னு இன்னும் எனக்கு தெரியல. அப்புறமா என் லைஃப் ரோட்லேயே ஆயிடுச்சு. இந்த சிட்டில நான் வேலை கட்ட இடமே இல்லை. வேலை கட்டா டபுள் மீனிங்ல பேசி கிண்டல் பண்றாங்க. சிலர் அடிச்சு துரத்திடுறாங்க. இன்னும் சிலர் என்ன பார்க்க பயப்படுறாங்க. ஒரு நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்கிறது இல்லை. நானும் ஒரு மனுஷன் தானே. என்ன ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க? உலகத்திலே மிகப்பெரிய குற்றம் எது தெரியுமா? பிறப்பால ஒருத்தனை குற்றம் சொல்லுவது. பிறப்பு இயற்கையா வர அதை காரணம் ஒரு தனிப்பட்ட மனிதனையோ ஒரு சமுதாயத்தையோ
குற்றவாளியை பார்க்குது மிகப்பெரிய தப்பு. ஆனா நான் பிறந்த போக குறையோட நான் பிறந்திருக்கேன். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம. நோ அதுவாவும் இதுவாவும் சொல்லு. நீ 2 மனுஷன் பஸ், நீ 2 மனிதன். உன்னால எல்லாம் முடியும், எல்லாரை விட அதிகமா முடியும். ஆனா இந்த நாடு ஒரு சொந்த நாடு. உன்னை ஒரு கேலி பொருளா பாரு, ஒரு புழுவ நினைச்சு. நீ இந்த நாட்டு சிட்டிசன், நீ இந்த நாட்டுல தானே பிறகு. அப்புறம் ஏன் உனக்கு இப்படிலாம் நடக்குது? மழைக்கு வெயிலுக்கு ஒதுங்க கூட இடம் இல்லாம, உடுக்க துணி கூட இல்லாம, பசியோட பட்டினியோட. உன் சொந்த நாட்டுக்குள்ளே நீ ஏன் பிச்சைக்காரன் போல வாழணும்? எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க உனக்கு தெரியல. அப்புறம் ஏன் நீ மட்டும் உள்நாட்டு அடிமையா இருக்கணும்? உனக்கு சுதந்திரம் வீட்டுல உனக்கு யாரு, நாட்டுல உனக்கு யாரு? அப்புறம் நீ மட்டும் யாருக்காக வாழணும்? ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் அரசாங்கம் உன்னை திரும்பி பார்க்கணும். இந்த நாடே உன்னை திரும்பி பார்க்க வைப்போம். देखो तुम्हारा नया भाई नाम क्या है? நீ ஒரு டாக்டர், உன் கடமை உயிரை காப்பாற்றுறது. என்ன நண்பனை காப்பாற்று. முடியாது. அவன் உண்மை தீவிரவாதி ஒரு கொலையை அவனை காப்பாற்றி 100 பேரை சாகடிப்பான். நீ அவனை காப்பாற்ற, நான் அவனை சாகடிப்பேன். ஓ தாராளம். புத்தா இத்தனை நாள் உயிரோட விட்டுருக்கேன். ஏன் தெரியுமா? நீ யார்? இல்ல, நான் ஓவாள் இல்லை, இந்திய வாழ் அல்லவா? அல்லாஹ் வேற சொல்ல உண்மையில்லடா. எனது தனிப்பட்ட கருத்துகளுக்கு இடம் கொடுக்காமல் நமது இனத்திற்காக பந்த பாசங்களை மறந்து சுதந்திரம் கிடைக்கும் வரை போராடுவேன். நான் எனது சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி நமது இயக்கத்துக்காக நமது மக்களின் ஜிகாத்துக்காக எனது உடல் எனது உயிர் அனைத்தையும் அர்ப்பணிப்பேன்.
பசீர், எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையில் நீப்பட்ட கஷ்டம் எல்லாம் மறக்கணும். எப்படி இருக்கு? சுகமா இருக்கு. நீ மட்டும் சுகமா இருந்தா போதுமா? உன்னை போல லட்சக்கணக்கான பேர் ஏழ்மையால அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அங்க சுதந்திரம் இல்லாம அடிமையா வாழ்றாங்க. அவங்களுக்காக நீ என்ன செய்ய போற? எங்க யாரா அவங்க? நம்ம இனம் நம்மளை போல ஒவ்வொரு நாளும் தன் நாட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு கைதியை போல தினம் தினம் செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? நம்ம விரோதிக்கு நாம யாருன்னு காட்டணும். நம்ம பலம் என்னன்னு காட்டணும். நீ காட்டுவியா? காட்டுறேன். நீ தனியால் இல்லை, உனக்கு பின்னாடி பெரிய பலம் வாய்ந்த சக்தி இருக்கு. அந்த சக்தி இந்த துனியாவை ஆட்டி படைக்கிற சக்தி. நாம யாருக்காக போராடுறோமோ, நம்ம ஏக்கம் யாருக்காக போராடுறதோ அவங்களுக்காக நீ என்ன கொடுக்க போற? என்ன கொடுக்கணும்? ஒன்னையே கொடுக்கணும். என் உயிரையும் கொடுப்பேன். கொடுப்பியா? கொடுப்பேன். சவால். சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? என் நண்பன் மௌத்தாயிடு. என் காரி மௌத்தாயிடு. அழுகுறியா? நல்ல அழு. அவனால இறந்த 47 பேருக்காக வாழ. அவனால இறந்த 4 குழந்தைகளுக்காக வாழ. தன்னோட டியூட்டி செய்ய வந்த 4 போலீஸ்காரங்களை சாகடிச்சாம அவனுக்காக வாழ. நல்ல அழு. அழுது யாரோ தூண்டி விட்டு மற்றவங்களையும் உங்களை நீங்க அழிச்சுக்கிறீங்க. விட்டுரு. உனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதை நல்லபடியா வாழ. ஜிகாத்துக்கு அர்த்தம் தெரியாம இந்த கொடுமைகளை செய்யாத. விட்டுடு. விடமாட்டேன், 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 விடமாட்டேன்.
விடமாட்டேன். ஜிகாதுக்கு எதிரானவர்களை இந்த அரசாங்கத்தை விடமாட்டேன். உயர்வு. இனி இந்த நாடு உன் காலு கீழே வரப்போகுது. உன்னுடைய விரல் நுனிக்கு கட்டுப்பட போகுது இந்த அரசாங்கம். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் உன்னை ஏளனம் பார்த்தவங்களுக்கு பாடமா இருக்கும். உன்னை கவனிக்காத இந்த கவர்மெண்ட் இனி உனக்கு பணிய போகுது. நேரம் வந்தாச்சு பசி. நீ புனித போறதுக்கு தயாராயிட்ட. நீ யாருன்னு காட்டுற நேரம் வந்தாச்சு. வா. எல்லா சோதனையும் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மரணம் நம் லட்சியத்துக்கு கிடைத்த வெற்றி. கரெக்டா இன்னும் ஃபியூ மினிட்ல ஸ்கூல்ல பஸ்ஸில் வைக்கிற பாம்பு அடிக்கும். நாட்டோட கவனம் ஃபுல்லா அங்கே திரும்பும். அடுத்ததா நாம வைக்கிற இந்த பாம்பு முக்கடல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் நாட்டோட முழு கவனமும் நம்ம பக்கம் திரும்பிடும். அதுக்கப்புறம் நாம உன்னுடைய கடமையும் உறுதிமொழியும் காப்பாத்தினியா பசீர்? ஆமா. சபாஸ். இன்னும் உனக்கு நிறைய கடமை இருக்கு. தெரியும். யூ ஆர் வெரி ஃபாஸ்ட். நீ வச்சுட்டு வந்த பாம்பு நீ சில செகண்ட்ல வேலை செய்யும். உன்னுடைய கடமை வெற்றிகரமா ஆரம்பிக்கப்படும். பசீர், உன்னுடைய பிறப்புக்கு அர்த்தம் இனிமேல் தான் இந்த துனியாவுக்கே தெரிய போகுது. உன்னுடைய இந்த சுதந்திர சேவை காலத்தின் பொன்னேர்களில் பொறிக்கப்படும்.
அவனையும் அந்த டாக்டரையும் காலி பண்ணிட்டு. அவங்க 2 பேருக்கும் குளிகன்றி போ.